சேலம் மரம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம், உங்க சேலம் மரம் தமிழ்ச்செல்வன். நம்ம சேலம் மரம் பிரியாணியை ஏற்கனவே உங்களுக்கு அறிவிச்சது போல போட ஆரம்பிச்சுட்டேன். அது என்ன தேவைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த செய்முறை கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு முறை என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத காட்டிடுறேன். முதல்ல மங்களகரமாக நம்ம எலுமிச்சம்பழம், நம்ம ராஜக்கனி, வைத்தியத்துக்கு வைத்தியம் தெளியக்கூடியது தான் இந்த எலுமிச்சம்பழம். ஏலக்காய் சுகர் ப்ரெஷருக்கு, மன கண்ட்ரோலுக்கு அவ்வளோ அற்புதமானது. லவங்கம் பல்வெளிக்கு கூட ஈரல்களுக்கு அவ்வளோ வலு சேர்த்தக்கூடியது. மிளகு தங்கத்துக்கு நிகரானது. பட்டை சுகருக்கு டீயில் போட்டு குடின்றாங்க. நம்ம நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க. இதை உலகம் எங்குமே எல்லாம், நான் வீட்டாமில் கூட பார்த்தேன், எல்லாத்துலேயும் இதை போடுறாங்க. நம்மளுடைய இதை பிரியாணியில் ஆறாறில் இது ஒரு ஸ்பெஷல். நம்ம அன்னாச்சி பூ. அடுத்து பார்த்தோமா கொத்தமல்லி. உலகத்திலே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு கீரைனா கொத்தமல்லி சொல்கிறாங்க. ஜூஸ் போட்டு குடித்தா கூட ப்ரெஷர் நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகுங்கிற மாதிரி. புதினா எவ்வளோ மகத்தானது. ஈராக்கில் உலகத்திலே அதிக ப்ரெஷர் சுகர் இல்லாத இடம் ஈராக்குன்னு சொல்லுவாங்க. புதினா அங்கே டீயில் கூட ஈரானி டீ ரொம்ப ஃபேமஸ். அப்படியேப்பட்ட புதினா. தயிர் மன அமைதிக்கு. ஆணின் ரத்தத்தை தண்ணியாக்கி நமக்கு ஒரு கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்தக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சி தள்ளக்கூடியது. அதே போல் ஆணின் பற்றி சொன்னேன். தக்காளி கால்சியம் நிறைஞ்சது. தோல் சுருக்கு இல்லாது. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க டெய்லி நைட்டில் 2 தக்காளி பழம் சாப்பிடுவார், தோல் சுருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, முக சுருக்கம். அந்த அளவுக்கு ஒரு பிரசிக்கப்பட்டது. பூண்டு கேட்க வேண்டியதே இல்லை, மகத்தானது. இஞ்சி எலும்புக்கு வலு சேர்த்து கண் பார்வையை கூட்டக்கூடியது. அரிசி, அது எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். முக்கியமாக இதுதான் நம்ம பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. அடுத்து பிரியாணி செய்முறைக்கு போயிடலாம். போட்டு விடுங்க. மிளகா போடுங்க. மிளகாய் போட்டு போடுங்க. போடுங்க மிளகாய. வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் நிப்பாட்டிங்க. போதும். ஒரு 1/4 லிட்டர் ஆயில் போட்டு பட்டை ஏலக்காய் போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல செங்கலர்ல வந்துடும். அதுதான் பதம். சூப்பர். எல்லாத்தையும் காட்டணும். இதில் மெயினாக பச்சை மிளகா. நம்ம பட்டை மிளகாய் போட்டோம். அந்த பச்சை மிளகா தான் கண் பார்வைக்கு உகந்ததுன்றாங்க, பேஸ் ஃபினிஷிங் கொடுக்குன்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லும் போது நீ என்ன மருத்துவரா அப்படி கேட்கலாம் மக்களை. நீங்கள் போய் நெட்டில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சர்ச் பண்ணி பாருங்கள். மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஆணினை பற்றி, பூண்டை பற்றி, மல்லி புதினாவை பற்றி, இங்கே பற்றி, எலுமிச்சம்பழம், தயிரை பற்றி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம், மஞ்சள், கல்லுப்பு, இதுக்குள்ளே அடங்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வெங்காயத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்ட உடனே வெங்காயம் வதங்கணும். அந்த ஆயில் காணாம போயிடும். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுன்னா இந்த எண்ணெய் வெளியே வந்துடும். இதுதான் பதம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சான்னு அந்த இஞ்சி பூண்டுல இருக்கிற ஈரத்தை குடிச்ச உடனே ஆயில் வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஆயில் இன்னும் கொஞ்சம் வந்த உடனே நம்ம தக்காளி, மல்லி, புதினா போட்டுருக்கோம்.
எப்பவும் சுரண்ட முதிரா அந்த அழுத்தம் கொடுக்கணும். தூக்கிறாத கரண்டி, இந்த அழுத்தம் கொடுக்கும்போது இப்ப மயங்கர அழுத்தம் கொடுத்துருக்கிறேன் நான். தக்காளி எடுத்து போடு. நாட்டு பழம் வந்து கொஞ்சம் 3 கிலோ போதும். பெங்களூர் தக்காளினா ஒரு 1/2 கிலோ கூட தான். அப்படி சுத்தி வந்துடும். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்தாதான் அந்த மூலையை நீ சுரண்ட முடியும். போடு. தூயு பார்த்துட்டு கொடுக்கலாமா? மஞ்சத்தூள் போடு. மஞ்சள் காசு கல்லு பார்த்து லைட்டாக தண்ணி ஒண்ணா சுற்றி ஊற்றி விடு. ஓகே அதான் மசாலாவுடைய ஃப்ளேவர் பாருங்க. இப்போ மசாலா நம்ம அடித்து முடிச்சிட்டோம். சிக்கன் போட போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி இதுதான் நம்ம மசாலா, சேலம் மரவுடைய ஃப்ளேவரு. இப்போ நம்ம போட்டாயில் மேலே வந்து நிற்கிது. ஓகே, சிக்கன் போடுங்க. இந்த மசாலா கலரை போட்டோ எடுத்துருக்கீங்களா? சொல்லலாமா தம்ம? வாவ், மசாலா எப்படி இருக்குது பீஸில்? சேலம் மாறார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மசாலாவோட. எப்போவுமே பீஸில் இப்படி மசாலா இருக்கும். சேலம் பிரியாணி மட்டும்